ஆறுமுகத்தோட அம்மா சொல்றாங்க, ஆறுமுகம் இந்த பூவை எடுத்துட்டு போய் பைரவி கிட்ட கொடு. என்னடா அம்மாவையே பாத்துக்கிட்டு இருக்க? பூவை எடுத்துக்கடா, கையில கொடுத்தாதான் வாங்குவீங்களோ? இந்தா போய் பைரவி கிட்ட கொடு. ஆறுமுகம் பைரவிக்கு பூவை கொடுக்கறதுக்கு வர்றாரு. மனசுக்குள்ள நினைக்கிறாரு, இப்ப இந்த பூவை கொடுத்தா பைரவி குரங்கு மாதிரி இந்த பூவை என் மூஞ்சில தூக்கி வீசுவாளே, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. பைரவி பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க லேப்டாப்ல. ஆறுமுகம் நினைக்கிறாரு, பைரவிக்கே தெரியாம நம்ம இந்த பூவை வச்சிட வேண்டியதான் அவ தலையில. பைரவிக்கு தெரியாம ஆறுமுகம் பைரவி தலையில பூவை வைக்கிறாங்க. இத ஆறுமுகத்தோட அம்மா பைரவி முன்னாடி நின்னுக்கிட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க. பைரவி கிட்ட எதுவும் சொல்லாம ஆறுமுகத்தை பார்த்து சிரிக்கிறாங்க, கையசைக்கிறாங்க. பைரவி லேப்டாப்ல பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க கண்டினியூவா. சிவா சோகத்தோட படுத்திருக்காரு. சிந்துவை பார்த்து கேக்குறாரு, அந்த அமைச்சரோட ஆளுகள்லாம் என்ன அடிக்கிறப்ப அங்க இருக்க யாருமே என்ன காப்பாத்த முன் வரவே இல்லை. ஆனா நீ மாத்திரம் சிந்து கொஞ்சம் கூட யோசிக்காம என்னைய காப்பாத்துன. உனக்கு உயிர் பயமே இல்லையா சிந்து? சிவா, நம்ம யாருக்காண்டி வாழ்றோமோ அவங்களுக்காண்டி செத்து போறதுதான் நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமா இருக்குங்க. நம்ம உயிரா நினைக்கிறவங்களுக்காண்டி நம்ம உயிரே கொடுக்கறது ஒரு சொன்ன. சிவா கண்ணிமைக்காம சிந்துவ பாத்துக்கிட்டே இருக்காரு மலைச்சு போய். சிந்துவும் சிவாவை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.